இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான ஒரிசா ஸ்பெஷல், அதுதான் காக்கரா பித்தா. காக்கரா பித்தா அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஒத்தென்டிக் ஒரிசா ஸ்வீட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருது ரசம் இல்லை அரிசை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அருது ரசம் வந்து அரிசி மாவில் பண்ணுவாங்க, காக்கரா பித்தா வந்து கோதுமை மாவில் பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, அதாவது ஒரு பண்டிகை ஒரு விசேஷம் அப்படின்னாலே காக்கரா பித்தா இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த சுவையான ஒரிசா ஸ்பெஷல் காக்கரா பித்தா எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாமா? காக்கரா பித்தா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 3/4 கப், சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. காக்கரா பித்தா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு இல்லையா? இது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ காக்கரா பித்தா வந்து நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா அரிசை ஒரு அர்த்தரசம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கூட நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அது வந்து ரைஸ் ஃப்ளார்ல பண்ணுவாங்க, இது வந்து கோதுமை மாவில் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ஆஃப் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 பங்கு ஆஃப் தண்ணி வந்து நம்ம முதல்லயே பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து வாட்டரை இதில் ஊற்றிடுறேன். அண்ட் அரிசிரசம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெள்ளை எள்ளு வந்து மேலே வந்து ஒட்டுனாப்புல அங்கங்கே அலங்காரம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆனால் காக்கரா பித்தாக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நான் வந்து இந்த சோம்பை ஆட் பண்ணிடுறேன். ஜீரணத்துக்கு நல்லது அப்படின்ட்டு ஆட் பண்ணுவாங்க போல இருக்கு. இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஃபெஸ்டிவ் ஸ்வீட் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்ல வந்து சக்கரை பொங்கல், கேசரி எல்லாம் எந்த அளவுக்கு சாதாரணமா பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்க வந்து இந்த காக்கரா பித்தா பண்ணுவாங்க. பித்தா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன ஒரியா பாஷையில அப்படின்னா, எனி பேன் கேக் இஸ் கால்ட் பித்தா. அதாவது நாட் நெசசரி ஸ்வீட்டா இருக்க வேண்டாம், ஒரு காரம் டிஷ்ஷா கூட இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு கட்லெட் வகையோ ஒரு பேட்டி வகையோ சார்ந்ததா கூட இருக்கலாம். பித்தா அப்படின்னா நத்திங் லூஸ் அண்ட் ஸ்டிஃப், அதுக்கு தான் பித்தா அப்படின்னு பேரு. காக்கரா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த ஸ்வீட்டுக்கு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். ஸோ இப்போ தண்ணி வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வெல்லத்தை வந்து நான் ஆட் பண்ணிட போறேன். அண்ட் இந்த வெல்லம் நான் செலக்ட் பண்ணது வந்து ரொம்பவே வந்து கலர் லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம என் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தாங்க இருக்கும். சம்டைம்ஸ் வெல்லம் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் டிஞ்சில் இருந்ததுன்னா ஆஃப்கோர்ஸ் என் ப்ராடக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து முடிஞ்ச மட்டும் வெல்லத்தை வந்து சில டைம்ஸ் நமக்கு பார்த்தாவே தெரியும், நிறைய மண் இருக்குது இல்லை சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ், அதாவது ஃபில்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற டிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற வெல்லத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் பாக்கு வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதிரசத்துக்கெல்லாம் நம்ம வந்து வெல்லம் போட்டு பண்ணணும்னா பாக்கு வெல்லம் தானே போடுவோம். ஒரியன்ஸ் ஆர் நாட் வெரி பர்டிகுலர். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த மாதிரி வெல்லத்தை வாங்காமல் நீங்கள் பாக்கு வெல்லம் வாங்கி பண்ணிங்கன்னா என் ப்ராடக்ட் இன்னுமே வந்து அந்த ஸ்ப்ரிங்கியாக வந்து இழுக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே வந்து ஒரு சிட்டிகை ஆஃப் சால்ட் போட்டால் தான் அந்த ஸ்வீட் வந்து இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த காக்கரா பித்தா வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து வெல்லமுங்க. ஆனால் சர்க்கரை போட்டு செய்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனால் அது வந்து ரியல் ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி வெல்லம் தான் நல்லது. பிகாஸ் சுகரில் வந்து நிறைய கேலரிஸ் தாங்க இருக்குது. ஆனால் வெல்லம்ல வந்து நிறைய அயர்ன் இருக்குது, நிறைய பொட்டாசியம் இருக்குது. அதனால ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து வெல்லம் போட்டே பண்ணிடுங்க. விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அர்த்தரசத்துக்கு வந்து அந்த பாக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காக்கரா பித்தாக்கு அது தேவை இல்லைங்க. இது மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வரலாம்.
ஸோ வெல்லம் அண்ட் தண்ணி வந்து நல்லாவே பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வெல்லம் கூட ஃபுல்லாகவே கரைஞ்சாச்சு. இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி ஸ்டியர் பண்ண போகிறேன். கொஞ்சம் வேணால் நம்ம டெம்பரேச்சர் லோ பண்ணிக்கலாம். ஸோ தட் லம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம. ஒருவேளை லம்ஸ் வந்தா கூட நத்திங் டு வரி. அப்புறமா கொஞ்சம் ஆற பின்ன ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்ன நம்ம எப்படியும் கையில் ஹேண்டில் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம லம்ஸை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ மாவு நம்ம போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறச்சவே கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் மாறியாச்சு பாருங்க. இது வந்து ஆற ஆற இன்னுமே வந்து கொஞ்சம் டஃப் ஆகிடும். ஸோ தட் நம்ம வந்து கையில் வந்து எடுத்து பால் பண்ணிட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா கோதுமை மாவு போட்டாச்சு. நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்தாச்சு. இன்னுமே ஒரு 2 நிமிஷம் கிண்டுனா நம்ம வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். மாவு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி லெவலுக்கு வந்த பின்ன இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லாவே ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருக்கேங்க. அண்ட் சைமல்டேனியஸாக இந்த கடாயில் வந்து எண்ணெயும் போட்டு அது வந்து பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ரா ஹேண்ட்ஸோட நம்ம தொட்டோம்னா அது ஒரு மாதிரி இன்னும் கம்மியாக இருக்கிறோம். எஸ்பெஷலி இது வந்து கோதுமை மாவில் செஞ்சதுனால அந்த அந்த கம் மாதிரி இருக்கும். அதனால வெட் ஹேண்ட்ஸில் வந்து நீங்கள் இப்படி தொட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸ் வந்து பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து தட்டி போட்டுடலாம். நம்ம கைக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் யூஸ் பண்றது. இது வந்து மெத்தட் வந்து நம்ம அர்த்தரசம் மாதிரி இருந்தா கூட அந்த மாவு மாறுறதுனால வந்து டெக்ஸ்டரே மாறும், டேஸ்டும் மாறுங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி லெவல் கரெக்டாக வந்ததுமே அதே பேனில் வைக்காதீங்க. உடனே வந்து நீங்கள் பேனை வந்து மாற்றிட்டு ஒரு ஆறுற மாதிரி ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த பேனில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த இன்னும் சூடோட வந்து கன்சிஸ்டன்சி லெவல்ஸ் மாறிட இன்னும் அந்த ஈரத்தன்மை போயிட்டு டென்சிட்டி வந்து இன்னும் திக்காயிடும். நம்மளுக்கு ஹேண்ட்லிங் சரியாக வராது. ஸோ நம்ம ரிக்வயர்ட் பால்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ எப்படி தட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணலாம். எண்ணெய் வந்து இப்போ காஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் இல்லைன்னா ஒரு வாழை இலை இல்லைன்னா சிம்பிளா வந்து ஒரு பால் கவருங்க. பால் கவர் எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா? அது வந்து கொஞ்சமா இப்படி ஈரம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பால்ஸ் உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து இப்படி தட்டிடுங்க. இப்படி எடுத்துட்டு போட்டுடலாம்.
அண்ட் டீப் ஃப்ரை பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு மாடரேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனா வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்றது தாங்க. ஏன்னா மாவு வந்து ஆல்ரெடி குக்ட் மாவு தான். ஸோ வெறும் அந்த கிரஸ்ட் வரதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டிசைட் கலர் வேணும் அப்படிங்கும்போது அது வந்துருச்சுன்னா நீங்க ஸ்டாப் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி பலகாரம் வந்து சூடா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட், கொஞ்சம் ஆறி சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட், ரெண்டுமே வந்து ஃபேவரபுளா தான் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து ரைட்டான கலர், நல்லா கோல்டன் ப்ரௌனாக டெம்டிங்காக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் ஜென்ரலாக வந்து ரைஸ் ஃப்ளோரில் பண்ணுறதை விட கோதுமை மாவில் பண்ணுறது வந்து உள்ள சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ சுவையான ஒரிசா ஸ்பெஷல் காக்கரா பித்தா இஸ் ரெடி.